அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். இன்னைக்கு ராஜீவ்காந்தி அரசு பொது மருத்துவமனைக்கு போனேன். எதுக்காக போனேன்னா, இன்னைக்கு வந்து ஜனவரி 24 இசையமைப்பாளர் இமான் சார் அவருக்கு பிறந்த நாள். அவர் வந்து இன்னைக்கு வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு அவரோட பிறந்த நாள முன்னிட்டு நானும் இன்னைக்கு வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்கிறேன். என்னோட நண்பர் உமா அவர்களும் வந்து உடல் உறுப்பு தானம் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, வாழும்போது நம்ம ஒரு 4 பேருக்காவது நல்லது பண்ணணும். அதாவது வாழும்போதும் வாழ்க்கைக்கு பிறகும்னு சொல்லுவாங்க. அதேமாரி என்னோட காலத்துக்கு பிறகும் கூட யாராச்சும் ஒருத்தங்களுக்கு நான் பிரயோஜனமா இருந்தா, அதுவே ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா, எனக்கெல்லாம் அடுத்த ஜென்மத்தில நம்பிக்கை கிடையாது. இந்த ஜென்மத்தில வாழ்றது தான் வாழ்க்கை. அடுத்த பிறகு இப்ப செத்து போயிட்டா நம்மள போட்டு எரிச்சிற போறாங்க, இல்ல புதைச்சிற போறாங்க. மக்கி போறது, இல்ல எரிஞ்சு பஸ்மமா போறது, யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனம் ஆகட்டுமேங்கிற எண்ணம் எனக்கு ரொம்ப வருஷமா இருந்துச்சு. ஆனா, அத வந்து இன்னைக்கு நிறைவேத்திட்டேன். என்னுடன் வந்து சிறப்பித்த என்னுடன் வந்து சிறப்பித்தன்னு சொல்றதே தப்பு. உமா தான் வந்து என்ன, இமான் சார் எல்லாரையும் அழைச்சிட்டு வந்து இங்க ராஜீவ்காந்தி மருத்துவமனையில சேர்த்தது. நான் போய் அ என்னோட அந்த டோனர் கார்டு பெற்றுக்கிட்டு இன்னைக்கு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்களும் உங்க ஊர்ல தமிழ்நாட்டுல நீங்க எந்த ஊர்ல இருந்தாலும், நீங்களும் உங்களோட அரசு மருத்துவமனையில உங்களால முடிஞ்சா உடல் உறுப்பு தானத்த பண்ணுங்க. இதனால எந்த விதமான நஷ்டம் உங்களுக்கு வரப்போறதில்ல.